ஸோ நம்ம அந்த காப்பியை குடிச்சிட்டு பண்ணோம் அப்படின்னா கடன்னு வேலையாகும். காப்பியை குடித்தாலே ஒரு சுறுசுறுப்பு வந்துடும். குக்கரில் குக் பண்ணது இல்லை, குக்கரில் வடித்த சாதம் அப்படியே கம்மன் மல்லிகைப்பூ மாதிரி இருக்கு பாருங்க. சாதம் மல்லிகைப்பூ சாதம். ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு போனா ஆஸ்கயம். இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா சாதம் வடிக்கிறது குக்கர்ல நம்ம செட் பண்றது தானே, அப்படி கிடையாது. குக்கர்லயே வடிக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப ஈஸியா இருக்கும். நிறைய பேருக்கு சாதம் வடிக்கிறதுக்கு டைம் இருக்காது. ஆஃபீஸ் போறவங்களா இருக்கலாம், அல்லது பசங்களுக்கு சீக்கிரமா சாப்பாடு கட்ட வேண்டியதா இருக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகுன்னா, நம்மளால சாதம் வடிக்க முடியல அப்படிங்கிற ஒரு கில்ட்டி இருக்கும். அந்த கில்ட்டி கான்ஷியஸே இல்லாம இப்போ நான் சொல்ல போற விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இப்போ நம்ம எல்லாமே நினைப்போம், சாதம் வடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அந்த கஞ்சி எல்லாம் போயிடும், அது ரொம்ப கார்போஹைட்ரேட் கம்ப்ளீட்டா இதுவாயிடும் அப்படி இப்படின்னு நினைப்போம். அது அப்படி இல்லை. அதுல ஒரு சின்ன சூட்சுமம் இருக்கு. என்ன அப்படின்னா, நீங்க இப்போ அரிசி அப்படின்னா, இப்போ இந்த ஒரு அரிசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஒரு அரிசியில இந்த நுண்ணியிலையும் பின்னாடி இந்த நுண்ணியிலையும் ஒரு 10% தான், 5 to 10% மட்டும்தான் உங்களுக்கு அதுல அந்த கஞ்சி இருக்கும். பாக்கி எல்லாம் உங்களுக்கு அரிசியில அப்படியே தான் இருக்கும். அது எங்கேயும் போகாது. நீங்க வடிச்சாலும் அது உள்ளதான் இருக்கும், நீங்க குக்கர்ல வச்சாலும் அது அப்படியே உள்ளதான் இருக்கும். மேக்சிமம் போனா 5 to 10% மட்டும்தான் நீங்க வடிக்கிறதுனால நீங்க அந்த கார்போஹைட்ரேட் போகும் அப்படிங்கிறது தான் டாக்டர்ஸும் சொல்றாங்க. ஸோ அதனால வடிச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், உதிரியா வரும். பட் இப்போ இந்த வீடியோ நான் எதுக்கு எடுக்கிறேன் அப்படின்னா, கொஞ்சம் கில்ட்டி கான்ஷியஸோட, ஐயோ நம்மளால சாதம் வடிக்க முடியலையே, நம்ம இப்படி சாப்பிட்றோமே அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு தான் நான் இதை சொல்றேன். மிச்சப்படி வடிச்சு சாப்பிட்றது நல்லதுதான், திரும்பவும் சொல்றேன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த சாதத்தை குக்கர்ல நம்ம எப்படி ஈஸியா வடிக்கலாம். இது இந்த ஹந்தி டைப்ல இருக்கு. இது என்ன பண்ண போறேன்னா, நல்லா களைஞ்சிட்டு இதுல ஒரு 2 அழகு அரிசி எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம நல்லா களைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு, 10 நிமிஷமோ அல்லது ஒரு 20 நிமிஷமோ ஊற வச்சுட்டு, மினிமம் ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கோங்களேன். அதை ஊற வச்சுட்டு அடுப்புல வச்சு நம்ம நல்லா ஆஸ் யூஷுவல் நம்ம சாதம் வடிக்கிறதுக்கு ரெடி பண்ண போறோம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மூடி இருக்கு இல்லையா, அந்த மூடியில கேஸ்கட் போட வேண்டாம். இந்த மூடியை வச்சு நம்ம பண்ண போறோம். பட் இந்த கேஸ்கட் நம்ம போடாம, கேஸ்கட் இதுல போட வேண்டியது இல்லை. அதை போடாம அப்படியே நம்ம இதை மூடிட்டு, இப்போ அப்படியே நல்லா கஞ்சி சாதம் வெந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம அப்படியே சிங்க்ல வச்சு நம்ம வடிகட்டிட்டோம் அப்படின்னாக்கா உதிரியா வந்துடும். இது ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்படிங்கறதுனால தான் இந்த ஐடியா நான் சொல்றேன். இது நீங்க எல்லாருமே நீங்க பண்ணலாம். எந்த குக்கர் நீங்க வச்சிருந்தாலுமே இந்த கேஸ்கட் போடாம அப்படியே நீங்க களைஞ்சிட்டு நிறைய தண்ணி விட்டு அதை நம்ம சாதம் வடிக்கிறதுக்கு எப்படி பண்றோமோ அதே மாதிரி பண்ணலாம். இப்போ நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்க, இது நான் நல்லா களைஞ்சிட்டு தண்ணி நிறைய வச்சிருக்கேன். இது ஒரு 10 நிமிஷத்துல 1/4 மணி நேரம் மினிமம் ஊறலாம், அல்லது மேக்சிமம் ஒரு 1/2 அன் ஹவருக்குள்ள ஊறலாம். இப்போ அதுக்கப்புறமா நம்ம இதை வடிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ இதுல ஐயோ எனக்கு எங்க டைம் இருக்கு, இதெல்லாம் இவ்வளவு நேரம் ஊற வச்சு பண்றதுக்குலாம் டைம்ல டக்குன்னு பண்ணணும் அப்படின்லாம் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நமக்கு கிச்சன்ல போனீங்க அப்படின்னா வெறும் சாதம் அடிக்கிறது மட்டும் நமக்கு வேலை இல்லை. நானே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, காலையில தூங்கி இருந்தேன், நமக்கு காஃபி கண்டிப்பா வேணும், அதுவும் ஃபில்டர் காஃபி கண்டிப்பா வேணும். ஸோ முதல்ல ஃபில்டர் எடுத்து காஃபி பொடியை போட்டு ஒரு டிகாஷனை போட்டுட்டு அது கொஞ்சம் கொஞ்சமா இறங்கும், அதுக்கு கொஞ்சம் மினிட்ஸ் ஆகும். ஸோ அதை முதல்ல அந்த காஃபிக்கு ரெடி பண்ணிட்டு உடனே அரிசியை களைஞ்சி அதை ஒரு ஓரமா வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் காய்கறி எப்படி நமக்கு கொஞ்சம் ஒரு காய்கறி பண்ண வேண்டியிருக்கும், காயோ கறியோ கூட்டோ அல்லது டிஃபனோ, அதுக்கு உண்டான சாமான்கள் நம்ம ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வெளியில வச்சு அதை வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்குள்ள டிகாஷன் இறங்கியிருக்கும். ஸோ நம்ம அந்த காப்பியை குடிச்சிட்டு பண்ணோம் அப்படின்னா கடன்னு வேலையாகும். காப்பியை குடிச்சாலே ஒரு சுறுசுறுப்பு வந்துடும். இப்போ அரிசி ரெடி ஆயிடும். அதே மாதிரி உங்களுக்கு பருப்பு வைக்கணும் அப்படின்னா, இது கூடவே இன்னொரு சின்ன குக்கர்ல நீங்க பருப்பையும் களைஞ்சு அப்படியே ஒரு ஓரமா வச்சிட்டீங்க அப்படின்னா அதுவும் கொஞ்சம் நேரம் ஊறிடும். ஊறினாதான் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். பருப்பு ஊறினாதான் அது சாம்பாருக்கும் ரொம்பவே டேஸ்டா இருக்கும், சீக்கிரம் நல்லா வேகும். அதே மாதிரி அரிசி ஊறுறதுக்கு நீங்க டைம் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா வேகிறது சீக்கிரமா வெந்துடும். நமக்கு கேஸ் செலவும் மிச்சமாகும். டக்குன்னு ரொம்ப டைம் எடுக்காது, சீக்கிரமா நம்ம பண்ணிடலாம். மாதிரி இந்த மூடி இதுல நம்ம அந்த கேஸ் கட்டை போடாம நம்ம அப்படியே போட்டு மூடிக்கிட்டோம் அப்படின்னாக்கா இந்த ஓட்டை வழியா நமக்கு அப்படியே மூடிட்டு இது பண்ணும்போது இது வழியா நமக்கு கஞ்சி இறங்கிடும். அதை நம்ம எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி குக்கர், நார்மல் குக்கர் இருந்தா அதுலயுமே நீங்க வாஷர் எடுத்துட்டு வாஷர் போடாம அப்படியே நீங்க மூடிட்டு ஆஸ் யூஷுவல் தான் மூடலாம், அல்லது கொஞ்சம் நேரம் கழிச்சு திறந்தும் வைக்கலாம். ஏன்னு கேட்டா அதை மூடினீங்கன்னா ரொம்ப பொங்கிடும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அப்புறமா திறந்து வச்சுட்டோம் அப்படின்னா அப்படியே சாதம் வெந்துருச்சு அப்படின்னா இப்படியே போட்டு
சிங்கில் வச்சு வடிய விட்டிங்கன்னா அப்படியே வந்து வடிஞ்சிரும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வந்து நான் நிறைய நாளாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இந்த மெத்தட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சாதம் வடிக்கிறதா பாத்திரத்தில் வச்சு அது மாதிரி வடிக்கிறது கொஞ்சம் வந்து கஷ்டம். இந்த மெத்தடில் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதனால தான் நான் வந்து உங்களுக்கு இதை நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் பருப்பையும் வந்து அதே மாதிரி அரிசியை வந்து களைஞ்சி உரமாக வைக்கிற மாதிரி இதுலேயும் கொஞ்சம் பருப்பையும் போட்டு நீங்கள் வந்து உரமாக எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னாக்கா ரெண்டுமே வந்து டக்கு டக்குன்னு 2 அடுப்பில் வச்சிடலாம். இப்போ சாதம் வந்துட்டுருக்கு. நான் நிறைய தாராளமாக தண்ணி வச்சுருக்கேன். இந்த பாருங்க, இன்னும் கொஞ்சம் வேகணும். இந்த சாதம் வேகிறது மட்டும் அவங்கவுங்களுக்கு என்ன மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக வேணுமா அல்லது கொஞ்சம் உதிரி உதிரியாக வேணுமாங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ சாதம் ரெடி ஆயிடுச்சுன்னா அந்த சவுண்டு வருது பாருங்க, இந்த மாதிரி வரும். இதே நீங்கள் அரிசியை போட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சவுண்டு வராது. இந்த மாதிரி சவுண்டு வந்து பபிள்ஸ் வந்தாலே கொஞ்சம் வேக வெந்துருச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இதை வடித்து எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை வடிச்சிட்டோம் அப்படின்னா தண்ணி இறங்கிடும். அப்படியே வருங்க, தண்ணி அப்படியே இறங்குது பாருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி கஞ்சியை நம்ம வடித்து எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக சுலபமாக வடிக்கலாம். நீங்கள் தண்ணி கொஞ்சம் இறங்குற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வந்து நிறுத்திடலாம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நின்று எடுத்து இப்போ நம்ம இதை வந்து அப்படியே அடுப்பில் சும்மா மேலே வச்சிடலாம். இப்போதைக்கு இதை இப்படி வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம இதை திறந்து பார்க்கலாம். இப்போ வந்து இதை ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை திறந்து பார்க்கலாம். இது பாருங்க, நல்ல உதிரி உதிராக இருக்கு பாருங்க. கொஞ்சம் சூடாக இருக்கு பாருங்க, அப்படியே கொஞ்சம் உதிரி உதிராக இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு வந்து கலந்த சாதம் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் உதிரி உதிராக பண்ணலாம். அல்லது நீங்கள் வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் சாப்பிடணும் அப்படின்னா அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் கூட கொஞ்சம் வச்சுட்டீங்க, கொஞ்சம் நேரம் விட்டு வடிச்சிங்க அப்படின்னா இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அது வந்து சாம்பாருக்கு ரசத்துக்கு இல்லை சின்ன குழந்தைங்க இருந்தால் கொடுக்கறதுக்கு அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், குக்கரில் வடித்தது இது குக்கரில் குக் பண்ணது இல்லை, குக்கரில் வடித்த சாதம் அப்படியே கம்மன் மல்லிகைப்பூ மாதிரி இருக்கு பாருங்க. சாதம் மல்லிகைப்பூ சாதம் சூப்பராக வந்துருக்கு. அப்படியே உதிரி உதிரியாக இருக்குது, வெந்தும் இருக்குது, நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. பாருங்க, செம. இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடுக்கு தான் அவங்களுக்கு வந்து இதை அப்லோட் பண்ணுறேன். இதை நீங்கள் எல்லாருமே நீங்கள் வந்து இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்குமே இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ பார்த்த இந்த குக்கர்லேயே சாதம் வடிக்கிற சாதம் அந்த ஈஸியான மெத்தடு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு அவசியம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மெயின் நிறைய நல்ல நல்ல வீடியோஸ் என்னோட சேனல்ல இருக்கு, அவசியம் போய் பாருங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.